வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவை சென்னை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி தலைவர் கூலி பட ஷூட்டிங்கு ஜெய்ப்பூர் போகும்போது பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் என்னென்னா, எப்போ ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு கூலி படத்தை பற்றி அந்த ஷூட்டிங்கை பற்றி பேசிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த விஷயம்தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லோரும் விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விஜய், அந்த ஆதவ் அர்ஜுனாத், விசிகே இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது தலைவருடைய இந்த ப்ரெஸ் மீட்டும் பார்த்திங்கன்னா இப்போ பேசு பொருளாக இருக்குது. ஸோ ரஜினி அவர்கள் அப்போ செய்திகளே பார்க்குறது இல்லையா, அவர் ஒன்லி சினிமாவில் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் விவாதங்கள் கடுமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்குமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா அது தலைவர் இப்படி ஒரு பதில் கொடுக்குறாரு, என்னாச்சு, அவர் இந்த செய்திகளை ரீசெண்டாக பார்க்கலையா, இல்லை எதுவும் சொல்லலை, யார்ட்டையும் பிஸியாக இருக்கும்போது அவர்கிட்ட யாரும் இதை பற்றி சொல்லலையான்னு. அதுக்கப்புறம் தான் தலைவருக்கு நெருக்கமான தலைவர் ஃபேன்ஸுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்கலாம் சொன்னது என்னென்னா, இந்த விஷயம் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்னா, அவர் அவசரமாக ஜெய்ப்பூருக்கு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பத்திரிகையாளர்கள் அவரை மறித்து திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் இறந்தவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட் அந்த வர்ற கேப்பில் ஏதோ நடந்திருக்கு போல் அசம்பாவிதம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்காரு. அவர் போன வாரம் உள்ளதை கேட்குறாங்கங்கிறது அவருக்கு தெரியலை. ஸோ அந்த வீடியோ நீங்கள் நல்லா இன்னொரு வாட்டி தெளிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அவர் கேஷுவலாக வராரு, திடீர்னு இப்படி சொல்லும்போது ஒரு செகண்ட் அவர் பதட்டமாக வராரு. அவர் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே நமக்கே நல்லா தெரியுது. நானும் அந்த வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அவர் அதை தான் நினச்சிருக்காரு. இந்த வீட்டிலேருந்து இந்த ஏர்போர்ட் வர கேப்பில் எதுவும் நடந்துருச்சு போல், திடீர்னு கேட்குறாங்களேன்னு தான் அவர் ஷாக் ஆகி எப்போ அப்படின்னு கேட்டார். ஸோ அதன் பிறகு பொறுமையாக அந்த நிருபர் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் திருவண்ணாமலையில் கடந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கேட்கும்போது தான் இது அரசியல் சம்மந்தமான கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லி விலகினது பிறகு அரசியல் ரீதியான விஷயங்களை பேசுகிறதே தவிர்த்துட்டார். அரசியல் சம்மந்தமாக எங்கே கேள்வி கேட்டால் கூட அவர் கும்பிட்டு இப்போது விலகிடுறாரு. அரசியலே என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சிம்பிளாக போயிடுறாரு. அது எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை பற்றியாக இருந்தாலும் சரி, ஏதாவது நல்ல விஷயம் நான் மட்டும் ஷேர் பண்ணுறாரு. ஸோ தப்பான விஷயம்னா அதை அவாய்ட் பண்ணிடுறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வாழ்த்துக்கள், விஜயோடைய மாநாடு மிக பெருசாக வந்திருக்கு, அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி விஜய்க்கு பாராட்டிட்டு தான் போனாரே தவிர அந்த கொஸ்டினை அவர் இக்னோர் பண்ணலை. ஸோ அதுமாரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பாசிட்டிவாகவே பேசுகிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள், இல்லை நம்ம சொல்கிற பதில் ஏதோ ஒரு அரசியல் கான்ட்ரவர்சி, நிலச்சரிவில் இறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று இவர் சொல்கிறாரு அப்படின்னா உடனே இந்த மீடியா என்ன பண்ணோன்னா டிஎம்கேக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ திமுகவுடைய தலைமைக்கு தலைவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்னு உங்களுக்கே தெரியும், ஸ்டாலினோட மிக நெருங்கிய நண்பர். ஸோ இந்த நேரத்தில் விஜயும் திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. நம்மளும் ஏதோ நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த இந்த மீடியா எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால கூட அந்த கேள்வியை அவர் அவாய்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் நமக்கு அந்த ஐடி விங் அவங்களுடைய ஹெட்லேருந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஸோ உண்மையிலே நடந்தது இதுதான். நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே தூத்துக்குடியில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு, துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு ஏர்போர்ட்டில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இங்கே போராட்டம் நடத்தினது அப்பாவி மக்கள், ஆனால் போராட்டத்துக்குள்ளே சில சமூக விரோதிகள் ஊடுருவி போராட்டத்தை திசை திருப்பி அப்பாவி மக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஆனால் இதே ஊடகங்களும் அரசியல்வாதியும் அந்த விஷயத்தை எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, போராடினவங்களெல்லாம் ரஜினி சமூக விரோதின்ட்டார்ப்பா, தூத்துக்குடி மக்கள் எல்லாம் சமூக விரோதின்ட்டார். இப்போ வரைக்குமே அதை தான் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களெல்லாம் சமூக விரோதின்னு சொன்னார் ரஜினி அப்படின்னு இப்போ வரைக்கும் வாய் கூசாமல் ஓப்பனாக போய் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற அந்த மீடியாக்களும் இந்த யூடியூபர்ஸும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் இந்த திருவண்ணாமலையில் நடந்த விஷயத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் நின்று பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இதையும் இவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ அதனால கூட அவர் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்து கூலி படத்தோட அப்டேட் கேட்குறாங்க. அதை அவர் சொல்கிறாரு நின்று பொறுமையாக. அவர் அப்போ மீடியா பற்றி இக்னோர் பண்ணி பயந்து ஓடலை. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் கூலி ஷூட்டிங்கு போகிறேன், அடுத்த படத்துடைய அப்டேட்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறாரு. ஸோ மீடியாவை பார்த்து பயப்படலை, மீடியாவுடைய கொஸ்டினை பார்த்து அவர் யோசிக்கிறார். ஏன்னா அவருக்கு பல அனுபவங்கள், அவர் ஒன்று சொல்ல போக அந்த மீடியாவில் வேறு மாதிரி ஒரு ஹெட்லைன் கொடுப்பாங்க. ஸோ இதனால் பல அனுபவங்கள்லாம் அவருக்கு இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை அவர் இப்படி அவாய்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதான் நமக்கு சொன்னது எல்லாருமே. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற
கிஷோர் கே சாமி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், இது வந்து உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் ஊடகங்கள் வந்து இந்த நிலச்சரிவை பற்றி உங்கள் தொலைக்காட்சிகளில் டிபேட்டே பண்ணல, விவாதமே பண்ணலை. திருவண்ணாமலையில் இத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 6-7 பேர் உயிர் போயிருக்குன்னு நடந்த ஒரு கோர இயற்கையுடைய ஒரு பேரழிவு நடந்திருக்கு. ஆனால் ஊடகங்களில் அந்த டிசம்பர் 1 தான் அந்த சம்பவம் நடந்தது. டிசம்பர் 1, 2 நீங்கள் என்ன மாதிரி விவாதம் பண்ணீங்கன்னா, விஜயுடைய கட்சியை பற்றியும் அப்புறம் ரஜினி சீமான் சந்திப்பை குறித்தும் நீங்கள் விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. சாமானிய மக்கள் எல்லாருமே, இந்த வயதானவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்விட்டர், ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 30+ to அந்த 40க்குள்ளே உள்ளவங்க, 40க்கு மேற்பட்டவங்க எல்லாருமே ஈவினிங்கில் உட்காந்து டிவி பார்க்குறது தான் வழக்கமாக இன்றைக்குமே கிராமங்களில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் டிவியில் இப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி ஸ்ட்ராங்கான ஒரு மீடியா அதை விவாதம் பண்ணியிருந்தால் தானே தெரியும் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்னு. பாதி பேருக்கு இப்படி ஒரு நிலச்சரிவு நடந்தது தமிழ்நாட்டில் தெரியாது. இன்னமும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை எப்பயும் மாதிரி தான் இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த இப்போ திருவண்ணாமலை தீபம் வருது இந்த மாதத்தில். ஸோ அதுக்கு வந்து மலையேறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு தான் உங்களுடைய உங்களுடைய ஊடகங்கள் செய்தியை கொடுக்குது மக்களுக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட, அவரும் ஒரு வயதில் மூத்த நடிகர். ஸோ அவர் வந்து இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அவரும் சாதாரணமாக தொலைக்காட்சி பார்த்துருக்கலாம். தொலைக்காட்சி நியூஸில் நீங்கள் என்ன விவாதம் பண்ணீங்க, விஜயை பற்றி விவாதம் பண்ணீங்க, சீமான் ரஜினி சந்திப்பை பண்ணீங்க. அவருக்கு அந்த விஷயம் போய் சேராமல் கூட இருந்திருக்கலாம். திருவண்ணாமலையில் இப்படி ஒரு விபத்து நடந்தது, இப்படி ஒரு இயற்கை பேரழிவு நடந்தது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இது உங்களுடைய ஊடகத்துடைய தோல்வி. உங்களை தான் அசிங்கப்படுத்தியிருக்காரு அவர். நீங்கள் தான் இதுக்கு வெட்கி தலைகுனியணும் அப்படிங்கிற மாதிரி கிஷோர் கே சாமி போன்ற இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் கூட ஊடகங்களுக்கு எதிராக சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் ஒரு மீடியா கிட்ட இப்படி இன்றைக்கி ரியாக்ட் பண்ணதுங்கிறது வந்து ஒரு எதிர்பாராத விஷயம்தான். அதை வந்து பெருசாக இன்றைக்கி எல்லாருமே இந்த விஜய் விசிக பிரச்சனை இருக்குல்ல, இதை திசை திருப்பறதுக்காக இதை பெருசாக எடுத்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா விசிகேல ஆதவ் அர்ஜுனாவை நீக்கியிருக்காங்க. அந்த இதில் போயிட்டு விகடன் விழாவில் வந்து விஜயோட கலந்துக்கிட்ட அவரை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் கட்சியை விட்டு 6 மாதம் நீக்கியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே பெருசாக விவாதமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவரை வந்து இந்த விஷயத்தை விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம தலைவரை இந்த மீடியாவில் இப்படி இன்றைக்கி நடந்ததை வந்து பெருசாக எடுத்து போட்டு இந்த விஜய் சைடு வந்து நடந்த ஃபெயிலியரை அப்படியே மறைக்கிற மாதிரியான விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே தகவலை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிக்கிறேன். ஸோ இன்னும் 2 நாளில் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள், அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம். அடுத்து சினிமா அப்டேட்ஸ்லாம் நிறையா வருது, அதுக்கும் தயாராக இருப்போம் கொண்டாடுறதுக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.